ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அடுத்த நாள் காலை எழுந்து பாட்டி அவர்கள் வீட்டிற்கு சென்ற பின்னரே நிம்மதியாக உணர்ந்தாள் சாரா. பின்னர் வந்த தினங்கள் அவளுக்கு அமைதியாக கழியத் தொடங்கியது. அன்று கௌதம் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தான். லேக்கா அப்பொழுது பார்த்து அவனுக்கு ஃபோன் செய்ய அவன் ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டிருந்ததால் அதை கவனிக்கவில்லை. பலமுறை முயன்றும் அவன் எடுக்காமல் போகவே கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள். அவன் மீட்டிங் முடிந்து ஃபோனை பார்க்க அதிலிருந்து மிஸ்டு கால்களை பார்த்து பதறிப்போய் அவளுக்கு மீண்டும் ஃபோன் செய்தான். 2 முறை ஃபோன் செய்தும் அவள் எடுக்காமல் போக அவன் வேறு வேலையில் பிஸியாகி அதை மறந்து போனான். மாலை வீட்டிற்கு வந்ததும் தான் மீண்டும் ஃபோன் செய்தான். ஃபோனை எடுத்தவள் படபடவென பொரிய ஆரம்பித்தாள். என் காலை கூட எடுக்க முடியாத அளவு அவ்வளோ வேலை இருக்கோ? இல்லை லேக்கா, ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அதனால தான் ஃபோனை எடுக்கலை, சாரி. ஆனால் நான் திரும்ப கூப்பிட்டப்ப நீ ஏன் எடுக்கலை? நான் உனக்கு 20 வாட்டி கால் பண்ணேன், நீ எடுக்கலை. ஆனால் நான் 2 டைம்ஸ் கால் பண்ணதுக்கே நான் எடுக்கணுமா? இல்லை கௌதம், இப்போ எல்லாம் நீ என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற. அப்படியெல்லாம் இல்லை லேக்கா, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். நான் நம்ப மாட்டேன் கௌதம், உனக்கு என் மேலே இருந்த லவ் குறைஞ்சி போச்சு. முன்ன என்கிட்ட பேசுகிறப்ப உனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை. ஏதோ கடமைக்கு என்கிட்ட பேசுகிற மாதிரி தோணுது. லேக்கா, எதுக்கு ஏதோ பேசுகிற? நான் உண்மை எது தானே பேசுகிறேன். எனக்குமே இப்போ உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பேசாமல் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிட்டா என்ன? லேக்கா, என்ன விளையாடுறியா? நோ கௌதம், இட்ஸ் ட்ரூ. நமக்குள்ளே இனிமேல் செட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஸோ லெட்ஸ் பிரேக்கப். நீ மட்டும் இப்போ இங்கே இருந்தேன்னா உன் கழுத்தை நெரிச்சே கொன்று வேண்டி. இப்போ சொல்கிறத அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா நான் என் அப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகியிருப்பேன்ல. இப்போ பாரு, உனக்காக சாராவையும் தேவையில்லாமல் இழுத்து விட்டு அவள் தினமும் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? முன்னால் நான் பைத்தியக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஒழுங்காக வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லை நடக்கிறதே வேறு. என்ன கௌதம், உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் என்னால் பயப்பட முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் இன்னும் 6 மாதத்தில் திரும்பி வர போகிறதில்ல. இங்கேயே செட்டில் ஆக போகிறேன். நான் இனிமேல் இந்தியா வரதே டவுட் தான். லேக்கா, என்கிட்ட வச்சுக்காத, அப்புறம் நீ மோசமான எஃபெக்ட்ஸை பார்க்க வேண்டியிருக்கும். கௌதம் ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப இந்தியா வந்து உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டில் நான் இல்லை. வேணாம் லேக்கா, ப்ளீஸ். நீ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப வலிக்குது. வேணும்னா நான் அங்கே வந்துடவா? செட்டப் கௌதம், நான் தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல. திரும்ப எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க? ப்ளீஸ் லீவ் மீ. இதற்கு மேல் இவளிடம் என்ன கெஞ்சியும் பயனில்லை என்று உணர்ந்தவனுக்கு அது மிகுந்த வலியை கொடுத்தது. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அவளை தொடர்ந்தும் பேசினாள். என்னை மறந்துட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். அவனுக்கு மிதமிஞ்சிய கோபம் வந்தது. நிறுத்து. என் லைஃப்பை பார்த்துக்க எனக்கு தெரியும். இதுக்கு நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் லேக்கா. உன்னை சும்மா மட்டும் விட்டுருவேன்னு நினைக்காத. கௌதம் ஸ்டாப். என்ன உங்களால் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? செஞ்சு காட்டுறேன், அப்போ தெரியும். நீ என்னடி என்ன வேணான்னு சொல்கிறது? இனிமேல் நீயே வந்து என் காலை பிடிச்சி கதறினாலும் நீ எனக்கு வேணாம். குட் பை என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். தனது காதல் காணலாகி போனதை அவனால் தாங்கவே முடியவில்லை. உடைந்து உருக்குலைந்து போனான். அவளை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் முடியாமல் சிறிது சிறிதாக உயிர்ப்பை தொலைத்து கொண்டிருந்தான். அவனின் இந்த மாற்றம் சாராவையும் யோசிக்க வைத்தது. அவளே அவனை கேட்கவும் செய்தாள். பாஸ், ஏன் கொஞ்ச நாளாக ஏதோ மாதிரி இருக்கீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க பாஸ். நீங்கள் ட்ரிங்க்ஸ் கூட பண்ணுவீங்களா? அவளின் இந்த கேள்வியில் அவனது தலை தானாகவே தாழ்ந்தது. இப்போயெல்லாம் தினமும் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கள் பாஸ், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவள் உண்மையான அக்கறையினால் தான் இப்படி கேட்கிறாள் என்று அவனுக்கு நன்கு தெரியும். ஆனால் தன் காதல் தோல்வியடைந்ததை அவளிடம் சொல்ல அவனுக்குத்தான் அவமானமாக இருந்தது. நான் தான் சொல்கிறேனே சாரா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அவனை நம்பாத பார்வை பார்த்தவள், ஓகே பாஸ், உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி சொல்ல வேணாம். ஆனால் இனிமேல் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும். வேறு எங்கேயும் போகக்கூடாது. முக்கியமாக இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. என்ன, எனக்கே ரூல்ஸ் போடுறியா? ஆமாம் பாஸ், இன்றைக்கே உங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நீங்கள் ரொம்ப இழைச்சிட்டிங்களாம். அதுவும் உங்கள் கண்ணில் உயிர்ப்பே இல்லையாமே. அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி என்னை ரொம்பவே திட்டி தீர்த்துட்டாங்க. நான் எதுக்கு பாஸ் அவங்க திட்டுறதையெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும்? ஸோ இனிமேல் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது. டின்னர் கூட வெளியில் சாப்பிடக்கூடாது. வீட்டுக்கு வந்துடணும். சாரா, இதையெல்லாம் சொல்ல நீ ஒன்றும் நான் தாலி கட்டின பொண்டாட்டி கிடையாது. ஐ நவ் தட் பாஸ். எனக்கு உங்கள் மேலே எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் கண்டவங்கக்கிட்ட பேச்சு வாங்கணுன்னு எனக்கு எந்த அவசியமுமே இல்லை. என்னோடய கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்காட்டி நான் நேராக உங்கள் பாட்டிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். எந்த உண்மையா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் தாலி கட்டின பொண்டாட்டி இல்லைன்னு, அதை தான் சொல்வேன். என்னையே மிரட்டுறியா? ஆமாம் பாஸ், மிரட்டல் தான். இதுக்கு நீங்கள் பணிஞ்சு தான் ஆகணும்.
உன்னை போய் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும் என்று வேகமாக அவன் எழுந்து செல்ல பார்க்க, ஹலோ பாஸ், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஈவினிங் 6 o'clock எல்லாம் நீங்கள் வீட்டில் இருக்கணும். அவளை கொலைவெறியுடன் பார்த்தவன், இதுக்கு நீ நல்லா அனுபவிப்ப. உங்கள் விஷஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க என்று விட்டு அவளும் எழுந்து சென்று விட்டாள். சென்றவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அப்பொழுதுதான் அது உரைத்தது. இவள் லேகாவின் வரவிற்காகத்தான் காத்திருக்கிறாள் என்பது. லேகா திரும்பி வரவே போவதில்லை என்று அவளுக்கு தெரிந்தால் அவள் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியேறிவிடவும் கூடும். சாரா மட்டும் தன்னை விட்டு போய்விட்டால் அவனது அப்பாவும் பாட்டியும் கேட்கும் கேள்விகளுக்கு தன்னால் பதில் கூற முடியாது என்று அவனுக்கு தோன்றியது. என்னதான் அவன் லேகாவை வெறுத்தாலும் அவள் மீது அவன் கொண்ட காதல் மட்டும் இன்னும் உயிர்ப்புடன் தானே இருக்கிறது. தன்னால் இந்த ஜென்மத்தில் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்றுதான் அவனுக்கு தோன்றியது. அது நடக்காமல் இருக்க வேண்டுமானால் சாராவை தன்னுடனேயே நிரந்தரமாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவனுக்கு அதற்கான வழிதான் புலப்படவில்லை. குறைந்தபட்சமாக அவள் தற்போதாவது தன்னுடன் இருக்க அவள் சொல்படி நடக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அன்று முதல் பழைய கௌதமாகவே மாற முயற்சி செய்தான். லேகாவை பற்றிய அனைத்து உணர்ச்சிகளையும் நெஞ்சின் அடியாழத்தில் போட்டு புதைத்து வைத்தான். கௌதமின் இந்த திடீர் மாற்றத்திற்கு தன்னுடைய மிரட்டலே காரணம் என சாராவிற்கு அப்பட்டமாக தெரிந்தாலும் அவனின் பிரச்சனை என்னவென்று அவளால் யூகிக்க முடியவில்லை. கௌதம் பழைய மாதிரி மாறிவிட்டால் சரி என்று அவளும் அதை ஆராய முயலவில்லை. நாட்கள் மெல்ல நகர்ந்தோட ஆரம்பித்தது. லேகாவை மறக்க நினைத்து கொண்டிருந்த கௌதம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாய் வெற்றியை தொட்டு கொண்டிருந்தான். அனைத்திலும் வெற்றியை பெற வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருந்தான். சாராவுடனான உறவும் எவ்வித தடங்களும் இன்றி நல்லவிதமாகவே சென்று கொண்டிருந்தது. அன்று அவள் மிரட்டியதிலிருந்து இரவும் வீட்டில்தான் சாப்பிடுகிறான். ஆனால் அவளுக்கு துரோகம் செய்கிறோமோ என்ற குற்ற உணர்ச்சி அதிகரித்து கொண்டிருந்தது. அன்று ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். திடீரென எதிரே வந்து கொண்டிருந்த லாரி அவனது காரை நோக்கி வர அதிர்ந்து போனவன் காரை வேகமாக ஒடித்து திருப்பினான். அப்பொழுதும் லாரியின் மீதே காரும் மோதிவிட கௌதமிற்கு தலையில் பலத்த அடி. அருகிலிருந்தவர்கள் உதவியுடன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டான். கௌதமின் அப்பாவிற்கு முதலில் தகவல் தெரிவிக்கப்பட அனைவரும் விருந்தளித்து கொண்டு ஓடி வந்தனர். அவன் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்க சாராவோ கண்களில் கண்ணீருடன் அமைதியாகத்தான் இருந்தார். பாட்டி தான் அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அந்த ஹாஸ்பிட்டலையே ஒரு வழியாக்கிவிட்டார். டாக்டர் வந்து கௌதமுக்கு ஒன்றும் இல்லை, கலையில் சாதாரண காயம்தான், சிறிது நேரத்தில் டிஸ்சார்ஜ் செஞ்சுருவோம் என்று சொன்னதும் தான் சிறிது சமாதானம் ஆனார். டிஸ்சார்ஜ் செய்து அவனை வீட்டிற்கு கூட்டி போனதும் பாட்டி அதை செய் இதை செய் என்று சாராவை படுத்தி எடுத்து விட்டார். அன்று முழுவதும் ஓடி ஓடி சாரா முழுமையாக களைத்து போய்விட்டாள். இரவு கௌதமிற்கு சாப்பாட்டை அவனது அறைக்கே கொண்டு சென்று அவனிடம் கொடுத்தாள். உனக்கு அறிவில்லை, அவனே தலையில் அடிபட்டு உடம்பு முடியாமல் படுத்துட்டு இருக்கான், அவன்கிட்ட கொண்டு போய் தட்டை நீட்டுற, ஏன் நீ ஊட்டி விடுறதுக்கு என்ன என்று பாட்டி நன்றாகவே அவளை கொட்டினார். சரி பாட்டி, நான் ஊட்டி விடுறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க என்று அவரை அனுப்பி வைத்தாள். குடு சாரா, நானே சாப்பிட்றேன் என்று தட்டை வாங்க போனவனை தடுத்தவள், பரவாயில்ல பாஸ், நான் ஊட்டி விடுறேன் என்று சொல்லி அவனுக்கு ஊட்டியும் விட்டாள். அதில் அவளுக்கு அவன் மீதிருந்த அக்கறை அப்பட்டமாக தெரிய உணவின் சுவை அது இன்னும் அதிகமாக்கி காட்டியது. அவனது உதடுகளை உரசிய அவளின் வெண்பஞ்சு விரல்கள் அவனுள் ஒரு போதையை கிளப்பிவிட்டது. இதுவரை அவன் அறிந்திராத உணர்வொன்று அவனை ஆட்டி வைக்க அது தந்த மயக்கத்திலேயே உணவை முழுமையாக உன்று முடித்தான். அதற்குள் பாட்டியும் வந்துவிட, சாரா, நீ போய் சாப்பிட்டு வந்து கௌதமை பார்த்துக்கோ என்றார். சரி என்று சொல்லி போனவள் சிறிது நேரத்திலேயே திரும்பி வந்து அவனுக்கு மாத்திரைகளை எடுத்து கொடுத்தாள். அவன் அவற்றை விளங்கியதும் பாட்டி கிளம்பி பக்கத்து ரூமிற்கு சென்று விட்டார். அருகிலிருந்த நாற்காலியில் அமர்ந்தவள் அவளுக்கு இருந்த அதிகப்படியான களைப்பில் அப்படியே தூங்கியும் போனாள். கௌதமிற்கு தான் சுத்தமாக தூக்கம் வரவில்லை. அவளையே வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் தன்னையும் மீறி உறங்கி போனான். நடு இரவில் கண் விழித்தவன் அவனது பெட் மேலேயே தலை வைத்து தூங்கி கொண்டிருந்தவளை கண்டு அவளது தலையை மெல்ல வருடி கொடுத்தான். அவன் மனம் போக்கும் போக்கு அவனுக்கு சுத்தமாக புரியவில்லை. மெல்ல அவள் புறம் சாயத் தொடங்கிய மனதை உணர்ந்தவனுக்கு தனக்கு சாரா மேல் வந்திருப்பது நிச்சயமாக காதலாக இருக்காது என்று முழுமையாக நம்ப தோன்றியது. ஆனாலும் தனக்கு தற்பொழுது அவள் மேல் இருக்கும் உணர்வு என்னவென்று புரியாமல் குழம்பி தவித்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.